அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப கடந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவுல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா? சோ இந்த பாலிட்டி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CAG, சோ கண்ட்ரோலர் ஆடிட்டர் அண்ட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப கடந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவுல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த 2025 குரூப் 4 எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தோன்னா 100% இல்ல 200% இருக்கு. ஓகேங்களா? எதனால சொல்றேன்னா நமக்கு இது பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் சிலபஸ்ல டைரக்டா கவர் ஆகக்கூடிய ஒரு நபர். சோ அவரை பத்தின ஒரு அப்பாயின்மெண்ட். ஓகேங்களா? அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான். சோ ரொம்ப முக்கியமானது. பிளஸ் அதை சார்ந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தகவலும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு வீடியோ பதிலே உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சோ பாருங்க, இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் CAGன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? CAG. ஓகேங்களா? சோ அதை யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சஞ்சய் மூர்த்தி. எத்தனாவது? 24வது CAG. ஓகேங்களா? 24th CAG ஆஃப் இந்தியா யாரு? சஞ்சய் மூர்த்தி. ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு டைரக்டா சிலபஸ்ல கவர் ஆகுறதுனால இவரை பத்தின தகவல் கண்டிப்பா அப்பாயின்மெண்ட்ல வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா GC முர்மு. ஓகேங்களா? யாரு? GC முர்மு. 23வது CAG இருந்தது GC முர்மு. முதல்ல யார் இருந்தாங்க? ஓகேங்களா? முதல் CAG ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VN ராவ். ஓகேங்களா? சோ இந்த 3 தகவலும் தெரிஞ்சுங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கரண்டா யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஓகே, எக்ஸ்ட்ரா தகவல் பார்த்தலாம். CAG பத்தின தகவல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பகுதி 5ல இருக்கும். ஆர்டிகல் நம்பர் 148 to 151. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி இந்த CAG உடைய யார் வந்து நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். குடியரசுத் தலைவர் தான் CAG வந்து நியமனம் பண்ணுவாங்க. சோ இவருடைய பதவி காலம் 6 ஆண்டுகள் 65 வயது. ஓகேங்களா? 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. சோ குடியரசு, அதாவது CAG உடைய நியமனம் அப்படின்னு கேட்டாலே ஆர்டிகல் நம்பர் 148 தான். ஓகேங்களா? 148 to 151 ஓவரால் சொல்லியிருப்பாங்க. அதுல 148ங்கிறது CAG உடைய நியமனம் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? யார் நியமனம் பண்ணுவா? குடியரசுத் தலைவர். ஓகே, இந்த பாருங்க எக்ஸ்ட்ரா 2 தகவல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மிக முக்கியமான ஒரு பதவி தான் இந்த CAG அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா அம்பேத்கர். ரொம்ப முக்கியம். அம்பேத்கர் நிறைய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன பாட்டு வந்து பார்த்தா ஹார்ட் அண்ட் சோல் கூட சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அம்பேத்கர் நிறைய சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க தனியாக எழுதி வச்சுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பதவி நீக்க முறை, CAG பதவி நீக்க முறை வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. எதனுடைய அடிப்படையில பண்ணுவாங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி, அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு பதவி நீக்கம் பண்றதுக்கு என்ன வழிமுறைகளோ அதே வழிமுறைகள் தான் CAG வந்து பதவி நீக்கம் பண்றதுக்கு அதே வழிமுறைகள் தான். ஓகேங்களா? சோ எதனை போன்றதுன்னு கூட ஒரு கேள்வி கேட்பாங்க, அதையும் நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான் CAG பத்தின தகவல். கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பிளஸ் அதை சார்ந்து இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு நோட் பண்ணிங்க. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிஷோப கடந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.